நம்ம எல்லாருக்குமே இந்த பீஸா, பர்கர், சாண்ட்விச் மேலே உள்ள ஆசை வந்து நிறையா இருக்கும். அது பிள்ளைங்களுக்கு சொல்லவே வேணாம். எப்போதுமே இந்த பீஸா, பர்கர் மேலே ரொம்ப ஆசைப்படுவாங்க. வெளியில் போனால் எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறது பொருள் பார்த்தா இதாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி ஒரு வீட்லேயும் நம்ம செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணேன். ஒரு 3 வகையான சாஸ் வந்து எடுத்து அதில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பேட்டிஸ் வாங்கியிருந்தாங்க. பர்கர் பேட்டிஸ்லாம் வாங்கி நான் ட்ரை பண்ணுங்கிறதுக்காகவே வாங்கினேன். நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு சாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த மயனஸ் மாரி ஒரு சாஸு, அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப்பு, அதெல்லாம் அப்படி ஒரு தடவை இப்படி ஒரு தடவைன்னு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, அதுக்கப்புறமா அந்த பேட்டிஸை வச்சு எந்த வெஜிடபிளும் வைக்கல. வெஜிடபிள் வைக்காமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வெஜிடபிள்லாம் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. வச்சு வாங்கி கொடுத்தா கூட அதெல்லாம் எடுத்து போட்டு தான் சாப்பிடுவாங்க. சரி இப்படியே இருக்கட்டும்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணேங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பட்டரை கொஞ்சம் அப்படியே மேலே அப்படியே தடவி விட்டு இந்த பக்கம் ஒரு பெரட்டு அந்த பக்கம் ஒரு பெரட்டுன்னு சொல்லி பெரட்டி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஆஹா சூப்பராக இருந்துச்சு. அது கூட வந்து ப்ளெயின் சாயாங்க. பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.